சமீபத்தில் நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறியது. 241 ரன்கள் இலக்க துரத்தி களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஓபனர் ரோஹித் சர்மா 13 பந்துகள்ல 19 ரன்களை எடுத்து களத்துல இருந்த நிலையில வலி காரணமாக அவதப்பட்டு உடனேயே ரிட்டையர் ஹர்ட் முறையில பவிலியனுமே திரும்பினார். இந்த நிலையில ரோஹித் சர்மா ரிட்டையர் ஹர்ட் முறையில வெளியேறியதற்கு என்ன காரணம் அப்படின்றது குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் தற்போது தெளிவாக விளக்கி இருக்காங்களா. ரோஹித் சர்மா அவர்களுக்கு தொடை பகுதியில தசை பிடிப்பு ஏற்பட்டதால தான் அவர் பவிலியன் திரும்பியிருக்காரா. அவர் அடுத்தடுத்த போட்டிகள்ல பங்கேற்பாரா அப்படின்ற கேள்வி தற்போது வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில இருந்தது. தற்போது அதற்கு விளக்கமான பதிலுமே வந்திருக்கா. அதாவது இன்னுமுமே ரோஹித் சர்மாவிற்கு அந்த தசை பிடிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கா. ஆகையால அடுத்து வர ஒரு சில போட்டிகள்ல ரோஹித் சர்மா அவர்கள் பங்கேற்க மாட்டார் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலும் அவருக்கு தசை பிடிப்பு நீடித்தால் அவருக்கு மாற்றாக வேறு ஒரு வீரரை மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் உள்ளே கொண்டு வந்து இதுக்கப்புறம் இந்த சீசன் ரோஹித் சர்மா அவர்கள் விளையாட முடியாத சூழ்நிலையுமே ஏற்படுமா. ஏற்கனவே ரோஹித் சர்மா அவர்கள் ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சில அதிருப்தியாகத்தான் இருக்காரு. ஹர்திக் பாண்டியாவுமே எப்படா நேரம் கிடைக்கும் ரோஹித்தை விலக்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த நிலையில இந்த தசை பிடிப்பை காரணமா வச்சு நம்ம ஹர்திக் பாண்டியா அவர்கள் ரோஹித் அவர்களை இந்த சீசன்ல இருந்து விலக்கி விடுவாரா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.